அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில்-முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமிddin. அம்மா பாத். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, ஒரு சகோதரர் ஆண்கள் ஏன் தங்க நகை அணியக்கூடாது என்று ஒரு கேள்வி கேட்கிறார். இதை பொறுத்தவரைக்கும் ஒரு விடயத்தை அணியலாம், அணியக்கூடாது, உண்ணலாம், உண்ணக்கூடாது, செய்யலாம், செய்யக்கூடாது என்ற சட்டத்தை வகுப்பது அல்லாஹு தஆலா. அதன் அடிப்படையில் நபி அவர்களுக்கு இறக்கப்பட்ட வகையை அல்லாஹுடைய தூதர் சொல்வார்கள். அவை எந்த விடயம் கூடும் கூடாது என்பது மனிதனுடைய கையில் கொடுக்கப்பட்ட விடயம் கிடையாது. ஹராமாக இருந்தாலும் அதை அல்லாஹு தான் சொல்ல வேண்டும், ஹலாலாக இருந்தாலும் அதை அல்லாஹு தான் சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும் என்றாலும் அது அல்லாஹு தான் சொல்ல வேண்டும், செய்யக்கூடாது என்றாலும் அதை அல்லாஹு தான் செய்ய வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய விருப்பு வெறுப்பை மார்க்கத்தில் காட்டவும் கூடாது, தன்னுடைய அபிலாஷைகளை மனோ இச்சையை மார்க்கத்தில் பேசவும் கூடாது. அந்த அடிப்படையில் தங்கம் அணிவது ஆண்களுக்கு ஏன் ஹராம், ஏன் தடுக்கப்பட்டது என்று பார்த்தால், இது தொடர்பாக பல செய்திகளை நாம் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கியுள்ளப்பட்ட வஹியின் பிரகாரம் நமக்கு மார்க்கத்தை சொன்னவர்கள். அல்லாஹுடைய தூதர் சொந்த கருத்தாகவோ அல்லது ஒன்றை வைத்து கியாஸ் வைத்து பேசியதாகவோ எந்த செய்தி நம்மளால் காண முடியாது. எது அல்லாஹ் வஹியாக இறக்கிறானோ அதை சொல்வார்கள். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயங்களை ஏவுகிறார்கள், சில விடயங்களை தடுக்கிறார்கள். அந்த விடயத்தில் நாம் பல்வேறுபட்ட செய்திகளை பார்க்கலாம். அதில் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வனஹானா அன் ஆனியத்தி ஃபில்லத்தி வ ஹாத்திமின் தஹப், வெள்ளி பாத்திரத்தில் உணவருந்துவதையும் தங்க மோதிரத்தை அணிவதையும் அதே மாதிரி பட்டுக்கள் போன்றவைகளை அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு தடை செய்தார்கள் என்ற செய்தியை புகாரி 1232வது செய்தியாக நாம் பார்க்கலாம். அப்போ இந்த செய்தியில் அல்லாஹுடைய தூதர் எங்கள் மீது தடை செய்தார்கள் என்ற செய்தி வருவதனால், அல்லாஹுடைய தூதர் சில செய்திகளை தடை செய்வார்கள், சில செய்திகளை ஏவுவார்கள். அப்போ ஏவிய செய்தி எதற்காக சொன்னார்கள் என்றும் நாங்கள் பார்க்க மாட்டோம், தடுத்ததை எதற்காக தடுத்தார்கள் என்றும் நாம் பார்க்க மாட்டோம். ஆனால் உண்மையில் அதில் அறிந்து கொள்ளக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய புத்திஜீவிகளுக்கு அதில் தெளிவான சான்றுகள் இருக்கும் என்பது மட்டும் உண்மையான செய்தி. சில செய்திகள் பகுத்தறிவோடு சேர்ந்து நாம் யோசித்தால் அதற்கான விடை கிடைக்கும். இன்னும் சில செய்திகள் பகுத்தறிவு வைத்து நாம் பேசினால் பதில் கிடைக்காது, தோல்வி மட்டும் கிடைக்கும். அதனால் மார்க்கம் என்று வருகின்ற பொழுது முதலில் நாம் குர்ஆன் சுன்னாவுக்கு மாத்திரம் முதல் உரிமை கொடுத்து அதை நம்பிக்கை கொண்டுதான் நமது புத்தியை பயன்படுத்த வேண்டும். உலக விவகாரத்தில் புத்தியோடு சேர்த்து மார்க்கத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். எனவே தங்கம் என்கின்ற ஒன்று உலகத்தில் நாம் அணிந்தாலும் இது தோல்வியை ஏற்படுத்தக்கூடியது, கை சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய மறுமை வாழ்க்கையாகும். ஏனென்றால் இஸ்லாம் ஹராமாக்கியது ஒன்றை ஒருத்தன் ஹலாலாக்கி கொண்டால் மறுமையில் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கை சேதத்தை ஏற்படுத்திவிடும். அதனால் இஸ்லாம் தங்கத்தை ஹராமாக்கியதென்றால் அது அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் என்ற நம்பிக்கையோடு எங்களுக்கு வந்துவிட வேண்டும். சில பேர் ஆண்மை குறைபாடு ஏற்படும், இப்படி பல காரணங்கள் சொல்கிறார்கள். இதை ரசூலுல்லாஹ் சொன்னார்களா அல்லது எங்கேயாவது இருக்குதானவதா? கிடையாது. இப்போ தங்க நகை அணிந்தவனுக்கு பல 10-15 பிள்ளைகள் இருக்கிறது, 4-5 பொண்டாட்டி மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ எனவே தங்க நகை அணிவதனால் ஆண்மை குறைபாடு ஏற்படும் என்பது அது அரிதிலும் அரிது, ரொம்ப ரொம்ப அரிது. ஆனால் இஸ்லாம் ஹராமாக்கியது என்ற செய்தி இருப்பதனால் ஒரு முஸ்லீம் என்பவன் குர்ஆன் சுன்னாவுக்கு மட்டும் கட்டுப்படுபவன். சமிஅனா வ அதாஅனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்ற அடிப்படையில் இருப்பதனால் முஸ்லீமான ஆண்களுக்கு தங்க நகை எந்த அடிப்படையிலையும் ஆகுமாகாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் குர்ஆன் ஹதீஸ்களில் வரக்கூடிய செய்தி.
எந்த அளவு தூரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்திருக்கிறார்கள் என்றால், ஒரு முறை ஒரு சஹாபி ஒரு தங்க நகை ஒரு தங்க மோதிரம் போட்டு வருகிறார். அதை ரசூலுல்லாஹ் கலட்டி வீசி விடுகிறார்கள். ஏன்னா மன்ரா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிரு பியதி, உங்களை யாராவது தப்பு செய்வதை கண்டால் தன் கையால் தடுக்கட்டும், தன் நாவினால் தடுக்கட்டும், மீறினால் உள்ளத்தால் வெறுக்கட்டும். அப்போ ரசூலுல்லாஹ்க்கு பவர் இருந்துச்சு, அதிகாரம் இருந்துச்சு. அந்த அதிகாரத்தை வைத்து கலட்டி எறிந்தார்கள். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு அந்த சஹாபாக்கள் கட்டுப்பட்டார்கள். அதே மாதிரி இந்த செய்தியை நம்ம முஸ்லீமில் 5593வது செய்தியான செய்யலாம் நம்ம பார்க்கலாம். அப்போ எனவே அல்லாஹுடைய தூதர் ஒன்றை தடை செய்தார்கள் என்றால் அதோடு நாங்கள் நிற்க வேண்டியதுதான். எதுக்கு தடை செஞ்சாங்கன்னு கேட்க இயலாது. ரசூலுல்லாஹ் தடை செஞ்சாங்கன்னா அது வஹியாக இருக்கும். அப்போ வஹியைத்தான் நாம் பின்பற்ற வேண்டுமே தவிர வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு முறை தங்க நகை அணிந்தார்கள், மோதிரம். பிறகு அதை என்ன செய்து விட்டார்கள்? கலட்டி வீசி விட்டார்கள். இது எங்களுக்குரியது அல்ல என்று சொன்னார்கள். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் வெள்ளியால் செய்யப்பட்ட மோதிரத்தை அணிந்திருந்தார்கள் என்ற செய்தியையும் நாம் பார்க்கிறோம். அப்போ அதனால் ஆண்களுக்கு வெள்ளி மோதிரம் அணிவதற்கு அனுமதி உள்ளது, தங்க மோதிரம் அணிவதற்கு அனுமதி இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு அலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.